தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சியடைகின்றேன். இன்று நமது சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி மார்க்கு 3ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை உள்ள இறைவசனங்கள். இயேசு மக்கள் கூட்டத்திற்கு பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி: இதோ, உமது தாயும் சகோதர சகோதரிகளும் உம்மை காண வெளியே காத்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு அதை கேட்டவுடன் தனது பணியை நிறுத்திவிட்டு தனது தாய் மற்றும் சகோதரரிடம் பேசவில்லை. மாறாக இயேசு, என் தாய் யார், என் சகோதர சகோதரிகள் யார் என்று கேட்டு, கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களே எனக்கு தாயும் சகோதர சகோதரிகளும் என்றார். இது மரியாதையோ குடும்பத்தையோ நிராகரிப்பதல்ல, மாறாக இயேசுவுடன் உண்மையான உறவு என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கடவுளின் பார்வையில் இரத்த உறவு மட்டுமல்ல, கடவுளின் சித்தத்திற்கு கீழ்ப்படிதலே முக்கியம். இங்கு மரியா நமக்கு சிறந்த முன்மாதிரிகை. இயேசுவை உடலால் பெற்ற தாயாக இருக்கும் முன்பே அவர் நம்பிக்கையுள்ள சீடராக இருந்தார். உமது வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும் என்று கூறிய மரியா கடவுளின் விருப்பத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் இயேசுவின் புதிய குடும்பத்தில் மகிழ்ந்து நிற்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தின் மூலம் நம்மையும் அந்த குடும்பத்தில் வாழ அழைக்கின்றார். நாம் யார் என்பதை காட்டிலும் எப்படி வாழ்கின்றோம் என்பதுதான் முக்கியம். கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவது எளிதல்ல. நமது சுயநலத்தை விட்டு கொடுக்க வேண்டும். பிறரை முழுமையாக மன்னிக்க வேண்டும். அவரது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த தியானத்தின் முடிவில் நம்மையே நாம் கேட்டுக்கொள்ளுவோம். நான் கடவுளின் வார்த்தையை கேட்கின்றேனா, அல்லது அதை என் வாழ்வில் கடைபிடிக்கின்றேனா? என் அன்றாட முடிவுகளில் ஆண்டவரே, உம் விருப்பம் என்ன என்று கேட்கின்றேனா? ஜெபம். இயேசுவே, மரியாளைப் போல திறந்த மனதையும் நம்பிக்கையுடனும் ஆம் என்று சொல்லும் இதயத்தை தாரும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.